நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரிகளே, இந்த நாளிலே கூட நாம் ஐஸ்வர்யனாக இந்த பூமியில வாழ்வதற்கு அதற்காக என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம், அதற்காக ஓடுகிறோம், அதற்காக என்ன செய்கிறோம்? பல விதமான காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அது நல்லது. ஆனால் இந்த பூமியில நம்ம ஐஸ்வர்யனாக இருப்பதற்கு தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 28:20 சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொண்டார். ஆமாங்க, அது பரிபூர்ணம் என்ன என்பது ஒரு முழுமையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் இருக்கும். ஆனா நம்முடைய சில நேரங்கள் நம்ம யோசிப்போம், எனக்கு இந்த காரியங்கள் நடைபெற்றா நல்லா இருக்குமா, எனக்கு இந்த செயல் நடந்திருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நமக்குள்ள ஏதோ ஒரு இது என்ன செய்யணும், தேவைகள் பூர்த்தி அடையாம இருக்கும். ஆனா அந்த தேவைகள் பூர்த்தி அடைவதுனா ஒரு முழுமையை சொல்லி, அந்த முழுமையை அது தேவன் அவர் இன்றைக்கு அவர் தரப்படுகிறார். அந்த தேவன் நமக்கு கொடுப்பாரு. ஏன்னா அந்த பரிபூர்ணத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அதற்கு ஒன்று எதிர்பார்க்கிறார். உண்மை நம்ம இருக்கப்படும் போது அந்த பரிபூர்ணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைங்க, இதெல்லாம் நமக்கு சரி வராது, நம்முடைய நான் என் திறமையை நான் செயல்படுவேன் அப்படின்னா அந்த ஆக்கனை அந்த ரெடியா இருக்கு. ஆகியனால என் அன்பு சகோதரர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, இந்த காலைகளில தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண ஒரு முழுமையான ஒரு 100% ஆசீர்வாதத்தை தேவன் தர போதுமான இருக்கிறார். ஆனா தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார் உண்மை. நாம் உண்மையாய் இருப்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.